எலெக்ஷன் நெருங்கும்போது அந்த அம்மையார் வராங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எதுனாலும் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான். என்னையே வந்து அந்த அம்மையார் வந்து விமர்சனம் பண்ணும்போது ரவீந்திரன் துரைசாமி பிளந்து கட்டப்பட்டார் அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அப்போவும் அந்த அம்மாவோட மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ளே நான் போகலை, இப்போவும் நான் போக விரும்பலை. பட் அந்த அம்மையார் வந்து சீமானை நான் டிஃபெண்ட் பண்ணி இது சீமானுக்கு லாபத்தை தான் கொடுக்கும், இது சீமானுக்கு அரசியலில் உயர்வை கொடுக்கும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி 8% ஓட்டு வந்துட்டார். ஸோ என் கணக்கு அதில் கரெக்டு தான். இப்போவும் இந்த விஷயம் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். ஆனால் எருமேல் அந்த அம்மையாரை பற்றி பேசுகிறது சீமான் விட்டுறணும். அது ஓரளவு போதும். அது எருமேல் வந்து மக்கள் பிரச்சனைகள், அதுக்குள்ள மலை காடு வளம் அதெல்லாம் பேசுகிறார் இல்லையா. அப்போ யார் சீமான்? ஒரு அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்ட இது. அப்போ அந்த அரசியல் தலைவர் யார்? அப்போ ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு. மன்னார் நாவிதர் குயவருக்கெல்லாம் கேண்டிடேட் கொடுக்குறாரு. வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.